இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இசையாஸ் புத்தகம் 54 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். தந்தையாகிய கடவுள் நம்மை பார்த்து கூறுகின்ற ஒரு அருமையான வார்த்தை, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் செயலற்று போகும். Through prophet Isaiah chapter 54 verse 17, God speaks to each one of us, and I quote, "No weapon that is fashioned against you shall ever prosper." You may be thinking why I am making this quotation today and this particular point. Today's first reading, இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, எகிப்து நாட்டில் வாழ்ந்து கொண்டு வந்த நம்முடைய மூதாதையர்கள் நேற்றைய வாசகம் சொல்லப்பட்டது போல அதிகரிக்க தொடங்கினார்கள். As per the yesterday's reading, the Hebrews people in the land of Egypt were multiplying. அவங்க அதிகரிக்க தொடங்கின உடனே புதிதாக வந்த ஒரு ராஜா சொல்றாரு, இந்த ஈப்ரு ஜனங்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள், இவர்களை அப்படியே விட்டு விட்டால் நாளைக்கு நம்ம யாராவது எதிரிகள் தாக்குகிற பொழுது இவர்கள் எதிரிகள் பக்கம் சேர்ந்து கொண்டு நம்மை வீழ்ச்சி அடைய விட்டு இவர்கள் போய்விடுவார்கள். ஆகவே இனிமேல் இந்த நாள் முதல் எபிரேய மக்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் நீங்கள் நைல் நதியிலே தூக்கி எறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை அரசன் பிறப்பித்தான். Yesterday's first reading we heard, when the Hebrew people were increasing, the new king came to power in Egypt during Moses' time, said to his people, "Behold, these Hebrews are going on multiplying. If we allow them to multiply like this, tomorrow when an enemy is attacking us, these Hebrews will join them and they will defeat and they will escape land of Egypt. Therefore, hereafter, every male child that is born to Hebrew mothers should be killed by throwing into the river Nile." Okay, so this was இப்படிப்பட்ட ஒரு தீய எண்ணத்தை, தீய ஒரு கொள்கையை அரசன் பிறப்பிக்கின்றார். Therefore, a wrong and malicious law was passed. Okay, so இந்த ஒரு ஆயுதம், இந்த ஒரு கொள்கை இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். Okay, this particular promulgation was a weapon that was fashioned against the people of Israel in the land of Egypt. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எபிரேயருக்கு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் நைல் நதியில் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு ஆண் மகனை பிறக்க செய்கின்றார். In this what we call precarious situation, God allows a male boy to be born. So look at the way the Lord is doing multiple things, my dear brothers and sisters. அரசன் அரண்மனையிலிருந்து கட்டளை வருது, என்னன்னு, எபிரேய மக்களுக்கு பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. எந்த இடத்திலிருந்து எபிரேய மக்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அரசன் திட்டமிட்டானோ அதே இடத்தில் ஆண்டவர் மோயிசனை வளரச் செய்கின்றார். Praise the Lord. So the place from where the law was passed, the law was promulgated, that every male child that is born to Hebrew mother should be killed, in the very same palace the Lord made Moses to grow. ஆகவே அருமையானவர்களே, பார்வோ மன்னன் இஸ்ராயல் மக்கள் எதிராக வகுத்த அந்த திட்டத்தை, ஆயுதத்தை ஆண்டவர் வாய்க்க செய்யவில்லை, அதை வளரச் செய்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, therefore the place from where death sentence was pronounced on Hebrew children, God made Moses to grow. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம
தைரியமாக இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்பிக்கிறது பிரியமான சகோதர சகோதரி. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நினைக்குவோம் பாருங்க, எந்த பக்கமும் எனக்கு உதவி இல்லை, எந்த பக்கமும் எனக்கு ஹெல்ப் வர மாட்டேங்குது, நாலா பக்கமும் கஷ்டமா இருக்கு, நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு. சமாளிக்க போவது நீங்கள் அல்ல, சமாளிக்க போவது உங்களை படைத்த என்னை படைத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாளிக்க போகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே. Therefore, when we feel the situation is going out of control, I am not able to handle this particular situation, how am I going to come out of it? It is not your problem, my dear brothers and sisters. It is the problem of your Creator. ஆகவே இந்த சபாக்கிழமை ஆண்டவர் அந்தனை தேடி வந்திருக்கின்றோம். நிறைய பேர் நான் திருப்பலியுடைய கருத்துக்களை உட்கார்ந்து கேட்டேன். I was listening to all the intentions. Please remember, my dear brothers and sisters, இந்த நீங்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலியின் கருத்துக்கள், இப்போது ஒப்புடுத்து கொண்டிருக்கிற கருத்துக்கள், நீங்கள் எல்லா கருத்துக்களையும் ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். என்னால் வேதம் சொல்லுகிறது என்னவென்று, இதோ கேட்க கூடாதபடி ஆண்டவரின் காதுகள் செவிடாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஜெப கோரிக்கைகளையும், எடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நாம் ஏதோ ஒரு செவிட்டு கடவுள் சொல்லுவதில்லை பிரியமானவர்களே. இதோ என் காதுகள் மந்தமடைந்து போகவில்லை என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய விண்ணப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். Therefore, my dear brothers and sisters, every petition that we offer to God through the Mass or through your personal prayer, remember the Bible says, the Lord's hand is not shortened that He may not bless you. The Lord's ears have not gone dumb that He may deaf that He may not hear you. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி ஆண்டவரின் காதுகள் செவிழந்து போகவில்லை என்று வேதம் சொல்லுது. ஆகவே நம்ம நல்ல கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். We have come to the right place. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஆகவே தைரியத்தோடு வாழ வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும். ஏனென்றால் நம்ம அழகாக ஆண்டவர் சொல்றார் என்னென்று, ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைந்து போக மாட்டார்கள். நீங்க தொடர்ந்து யார் யார் தினமும் திருப்பலிக்கு போறீங்களோ சரி, திருப்பலிக்கு போக கட்டி கூட சரி, தூரமாக போக முடியலங்க, தயவு செய்து இந்த முதல் வாசகத்தை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு உடம்பெல்லாம் புல் அரிக்கும். யூ கண்டினியூ ப்ளீஸ். those of us who go for daily mass and those of us who cannot, please continue to read the reading, first reading which started yesterday, and you see the way God was leading Moses. Moses could not comprehend. அருமையானவர்களே, நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம்னா மேபி நாளைக்கோ நாளன்னைக்கோ ஒரு ரீடிங் வரும், மோயிசனுடைய அழைத்தல். மேபி டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, we will have the reading of where God calls Moses for a very important mission. கடவுள் மோயிசனை ஒரு முக்கியமான வேலைக்காக அழைக்கின்றார். என்ன வேலை தெரியுமா? ஆண்டவர் மோயிசனை அழைத்து, இதோ இந்த எபிரேய மக்களை, அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எபிரேய மக்களை உன்னுடைய தலைமையில் நான் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வர இருக்கின்றேன். அப்படிப்பட்ட மாபெரும் வேலைக்காக, அப்படிப்பட்ட மாபெரும் செயலுக்காக மோயிசா, எனக்கு உன்னுடைய உதவி தேவை. So God is going to reveal to Moses, we will read in a day or two, that God has a beautiful plan, and the plan is for more than 3 or 4 centuries, decades, the Hebrew people lived as more than 400 plus years, they lived as slaves. And when they cry, God says, Moses, I have heard the cry of my people. Their prayer has come into my presence. They are too much tortured, too much troubled. They have gone through a lot of physical and mental agony. Their prayer has come into my presence, Moses. Therefore, I, the Lord, has decided to liberate them. I, the Lord, has decided to enter into their history. I, the Lord, has decided to lead them back to the land of promise. In this process of descending, involving, and leading them to the promised land, Moses, I need your cooperation. ஆண்டவர் சொல்றார்,
இந்த மக்கள் ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. 420+ வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அடிமைகளாக வாழ்ந்தாங்க. இதோ அவர்கள் ஜெபம் என் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்குது, ஆகவே விடுவிக்க வந்திருக்கின்றேன். So when God reveals the plan to Moses, கடவுள் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறப்போ மோசே என்ன பண்ணுமா, ரைட் ஆண்டவரே நான் வரேன்னு சொன்னாரா? Did Moses say yes Lord I am coming? நம்ம பாடுறோமே yes Lord yes Lord yes yes Lord and எங்க கோயில் வரைக்கும் பாடுவோம் yes Lord yes Lord yes yes Lord. கோயில் வெளியே போன பிறகு no Lord no Lord no no Lord இல்லைங்களா? ஸோ மோசேன் பயப்படுற, ஆண்டவரே என்னப்பா பேசுற நீ, நான் வந்து ஒரு கொலை பண்டங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன் இல்லைங்களா? ஐ ஹவ் கமிட்டட் அ மர்டர் இன் த லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் அண்ட் ஹவ் ரன் அவே ஃபார் மை லைஃப். ஹவு கேன் யூ கால் மீ டு கோ பேக்? எப்படி ஆண்டவர் போக முடியும்? ஸோ பைபிள் இஃப் யூ அது படித்தோம்னாக்கா மோசே வந்து சாக்கு சொல்லிட்டே இருக்கார். மோசஸ் கோஸ் ஆன் கிவிங் எக்ஸ்கியூசஸ். ஐ ஆம் திஸ், ஐ ஆம் ஸ்டாமரிங், ஐ கேனாட் கோ. என்ன தெரியுமா? இன் சிம்பிள் டேர்ம்ஸ் மோசேன் எகிப்து நாட்டிற்கு திரும்பி போகிறதுக்கு பயப்பட்டார். அவ்வளோதான். ஆல் திஸ் எக்ஸ்கியூசஸ், இந்த சாக்கு போக்கெல்லாம் எதுக்கு? நான் திரும்பி போனால் என்ன கொன்னுடுவாங்க. ஸோ மோசஸ் வாஸ் கிவிங் so many excuses to cooperate with the plan of God. But there is a beautiful quotation. I don't remember the quote now. ஆண்டு சொல்கிறாரு, மோசஸ் ஆண்டவரே எனக்கு திக்குவாய் ஆண்டு, லார்ட் ஐ ஹேவ் ஸ்டாமரிங் ப்ராப்ளம் லார்ட். I am a stammerer from birth. I am a stammerer. I cannot speak eloquently. So how can I go and stand before Pharaoh and say, no, sorry, please somebody. And God says, Moses, if stammering is your problem, I have a beautiful solution. Okay? திக்கு வாய் தான் உனக்கு பிரச்சனைனாக்கா, அதுக்கு நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? ஒரு சிம்பிள் வேர்ட். மோயிசா நீ போ, நான் உன்னோடு இருந்து நீ பேச வேண்டிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பியூட்டிஃபுல் வேர்ட். மோசஸ், if stammering is going to be a problem, you please take this from me. Go and I will be with you and I will teach you what you are supposed to speak. What a beautiful word. With that Moses stopped giving excuses. அந்த படிச்ச பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசே வந்து அவ்வளவு பயந்து நான் ஊருக்கு போக மாட்டேன், எகிப்துக்கு போக பயந்தவர் என்ன பண்ணார் பாருங்க. அந்த ஆண்டவருடைய வாக்குறுதி கிடைத்தவுடன் என்ன வாக்குறுதி? நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து நீ பேச வேண்டிய காரியங்களை அறிவிப்பேன். அந்த வார்த்தைக்கு பிறகு மோசே வந்து பார்வோன் முன்னாடி நிற்கிறார். வந்து நின்று என்ன சொல்லுமா, இப்படி கை கட்டிக்கிட்டு, ராஜாவே எனக்கு யாவே கடவுள் காட்சி கொடுத்தாரு, தயவு செய்து எங்க ஜனங்களை அனுப்பிச்சிருங்க அப்படின்னு பேசினாரா? நோ. அப்ப நிக்கிறாங்க, ராஜா போய் சொல்றாரு, 2 பார்வோன் அரசனே, இது யாவே கடவுளின் கட்டளை. யாவே கடவுளின் கட்டளை. எகிப்திய மக்களை அடிமைத்தனத்திலிருந்து போகவிடு, அவர்களை விடுதலை செய் என்பது யாவே உனக்கு கொடுக்கிற கட்டளை. எங்க இந்த தைரியம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிருந்து அப்படிப்பட்ட தைரியம் வந்தது மோசேனுக்கு? சாக்கு போக்கு சொன்ன மோசேனுக்கு எப்படி அந்த தைரியம் வந்தது? தைரியம் எங்க வந்ததுனாக்கா, தைரியத்தை கொடுத்தவர் கடவுள். நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து நீ பேச வேண்டிய காரியங்களை அறிவிப்பேன். And therefore Moses, after having received this assurance from God, go Moses, I will be with you and I will teach you what you are supposed to speak. He goes to the palace, meets Pharaoh and does not fold his hand or bow, nothing, and does not make any request, oh king please, nothing. This is yes. He says, Pharaoh, let my people go, and that's it. Nothing more, nothing less. And he continues, Pharaoh, this is the command of Yahweh. No request, no pleading, okay, no entreating. This is the command of Yahweh. Let my people go. அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளை தான், அந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் இந்த திருப்பலியிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. And therefore it is that God who assured Moses and who stood by Moses is the very same God who came among us and lived among us, and that God is speaking to you and I through this homily, my dear brothers and sisters. அந்த கடவுள்
நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த கடவுள் நமக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த தைரியத்தை நாம் வாங்கி கொண்டு நாம் அவருக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளை பாருங்க, மோயிசன் கடவுளிடமிருந்து வரத்தை வாங்கி கடவுள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடவுள் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுத்தார். So Moses received grace from God and he remained faithful to God. அது ஒரு கேட்டகரி. நீங்க நற்செய்தியில் படிக்கிறோம். நற்செய்தியில் டுடேஸ் gospel we read 2 cities, Chorazin and Bethsaida, 2 நகரங்கள். மோயிசன் எப்படி கடவுளிடம் வரம் வாங்கினாரோ அதே போல இந்த 2 நகரங்கள் நிறைய வரங்க வாங்கினாங்க. ஏன் சொல்றாரு இன்னைக்கு, உன்னிடத்தில் செய்த அந்த அற்புதங்கள் அடையாளங்களை நான் வேறு எங்காவது செய்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஜனங்கள் மனம் மாறி மனம் திரும்பி வந்திருப்பார்கள். ஆகவே ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்? What does God expect from us? What does God expect from us? I had a supportive staff in my previous college, okay, and she was a non-Christian. She had some problem, some family problem. She came and asked me, okay, என்னுடைய ஸ்டாஃப் இருந்தாங்க, சப்போர்ட் ஸ்டாஃப். அவங்க வீட்டில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. என்கிட்ட வந்துட்டு, ஃபாதர் మీ దేవుడి దగ్గర మొక్కు, మీ దేవుడు ఇఫ్ ప్రే టు యువర్ గాడ్, మీ దేవుడి దగ్గర ప్రార్థన చేస్తే కానుకలు ఏమి ఇవ్వాలి ఫాదర్ అంటాங்க. ఓకే, అండర్స్టూడ్ నో? ఇఫ్ యూ ప్రే టు యువర్ గాడ్ ఫర్ ఎనీ ఇంటెన్షన్, వాట్ వీ నీడ్ టు గివ్. ஏமா அப்படி கேட்குறேன்னு கேட்டேன். இல்லை ஃபாதர், ஐ ஆஸ்ட் மை நெய்பர், தே கேவ் மீ ஒன் பிக் லிஸ்ட் அப்படின்னாங்க. அருமையான சகோதர சகோதரி பாருங்க, காட் டஸ் நாட் நீட் மெட்டீரியல். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, எப்படிப்பட்ட பொருள் உதவியும் ஆண்டவரை திருப்திப்படுத்தாது. ஆண்டவரும் எதிர்பார்ப்பது கிடையாது. God does not expect any kind of material things, but God is expecting one thing. What is that? That we repent, that we change and become people pleasing to him. ஆனா ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒண்ணுமே கிடையாது. தேரு, பவனி, லைட்டு, டிஸ்கோ லைட்டு, பட்டாசு இல்லைங்களா, அப்புறம் அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அதெல்லாம் ஆண்டவர் தேவையில்லை. நினைப்பாரு, நான் உனக்கு நன்மை செய்தேன், உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தேன், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தேன், அடையாளங்களை செய்தேன். நான் எதிர்பார்ப்பது என்ன? அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு நீ சும்மா தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிட்டு நீ பழையபடி வாழ்க்கையை வாழ்ந்தால் அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நீ காஸ்பல். Oh to you Chorazin, oh to you Bethsaida, if the good things that I did in you had I done in Tyre and Sidon, they would have definitely repented long ago. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான திருப்பலியில் நாம் ஆண்டவரிடம் நம் வேண்டிக் கொள்கிற வேளையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நான், அதாவது கடவுளாகிய நான் எதிர்பார்க்கின்ற மனமாற்றம் உங்களிடம் இருக்கிறது. உங்களிடம் என்னோட சேர்த்தான் சொல்கிறேன் நான். ஸோ நான் எதிர்பார்க்கின்ற மனமாற்றம் உன்னிடத்தில் இருக்கின்றதா? Do you have what I expect? What is that God's expectation? That I change from what I am to become what God wants me. அதெல்லாம் காட்டி பிரியமான சகோதர சகோதரிகளை பாருங்க, ஆண்டவர் ரொம்ப இந்த பைபிள் we see only few places he pronounced negative words, very few places, very few places. ஒன்று அந்த பரிசேயர்கள், only one such incident where Jesus used negative languages regarding Pharisees because of their double way of life. Okay, ரெண்டாவது Chorazin and Bethsaida, okay, because they were not repenting. And third way where Jesus used very strong words is Judas, and he said, Judas, are you going to betray me with a kiss? These are the words that came straight from the heart of Jesus with a lot of pain, lot of what you call hurt feeling, because Jesus did not receive what he expected. புரியுதுங்களா? ஆண்டவர் மிகுந்த மன வேதனையோடு பரிசையில் பார்த்து சொல்றாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்றாரு. அவ்வளவு வேதனையோடு சொல்றாரு. ஓகே, நீங்களும் மோட்சத்துக்கு போறது கிடையாது, மோட்சத்துக்கு போற வழி கிடையாது, மூடி வச்சுக்கிறீங்க அப்படி வேதனையோடு சொன்னார். அதே போல யூதாஸை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யூதாஸ், முத்தம் கொடுத்து மனுமகனை காட்டி கொடுப்பாயோ. எவ்வளவு வேதனையான வார்த்தைகள் பிரியமான சகோதர சகோதரர்களே.
ஆகவே இந்த நற்செய்தியில் வந்து என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஜோமால பண்ணுவேல, அப்போ வந்து இந்த நற்செய்தியை படிச்சுட்டு ஓகே சொல்லணும், ஆண்டவரே கொரைசின் நகரே உனக்கு ஐயோ கேடு, பெத்சாய்தா நகரே உனக்கு ஐயோ கேடு. அங்கே எடுத்து போட்டுட்டு சகாயராஜ் உனக்கு ஐயோ கேடுன்னு சொல்வாரா சாமி? யோசிச்சு பார்க்கணும். சொல்லுவார் சொல்ல மாட்டாரா? Oh to you, Father Sagairaj, will Jesus say? He can say, because if my life is not pleasing to you, definitely he will say. அப்படிப்பட்ட ஒரு அவதூறான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மனம் மாற வேண்டும். நான் என்ன தப்பு பண்ணுறேன் ஃபாதர்? நம்ம ஃபாதர் ஆல்பர்ட் தெரியல அவங்களுக்கெல்லாம், ஆல்பர்ட் யூடியூப்பில் வராரு, சூப்பராக சொல்வார். என்னன்ட்டு ஒரு அம்மா வந்து அவர்கிட்ட பாசம் கேட்டு போனாங்களாம். என்னன்ட்டு அப்படி சொல்லாது, ரொம்ப அழகாக, அவருடைய லாங்குவேஜ் எனக்கு வராது. ஒரு அம்மா வந்து பாசங்களில் 10 பாவம் சொல்லிச்சான். அப்படி 10 பாவம் சொல்லிட்டு இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பாவம் சாமி, இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பாவம், எனக்கு அவர் வந்து கோயிலுக்கு வர நேரம் அவர் பால் கறக்க போயிருக்காரு, நீங்கள் அவர் மன்னிப்பு கொடு. அப்படி ஆகிட்டு நம்ம நிலைமை. இன்றைக்கி நம்ம தவறு ஒத்துக்கொள்வது கிடையாது. நம்ம வந்து வி ஹவ் கம், நான் தான் நீதிமான். பாருங்க, பைபிள்லேயே ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என்னிடத்தில் பாவம் இல்லை என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் பொய்யர்கள். Anyone who says that I have no sin in me is a liar. ஆகவே அப்புறம் பைபிள் திருப்பலி பாருங்க, before we begin the mass, what we do? We pray, I confess to Almighty God. ஆகவே நம்ம எல்லாருமே கடவுளுடைய சமூகத்தில் எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் எனக்கு வயசாகி போச்சு ஃபாதர், என்ன பாவம் அப்படின்னு நான் கேட்பாங்க. அதெல்லாம் அப்படி சொல்லாமல், ஆண்டவர் நம் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்திருக்கின்றார். ஆண்டவர், the Lord knows the depth of our being and we also know the depth of our being. தான் உண்மை. ஓகே, the Lord knows the depth of my being and Father Sagairaj also knows the depth of my being. Okay, so ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை தெரியும், நமக்கு நம்முடைய வாழ்க்கையை தெரியும். பாருங்க, நம்ம எல்லாரும் அந்த மாதிரி பெரிய ஹார்ட் கோர் கிரிமினல் கிடையாது. நம்மள பெரிய என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சின்னஸ்லாம் கிடையாது. சின்ன சின்ன பாவங்கள். அப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நாம் உணர்ந்து, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் விரும்பவில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கை எடுத்துருவோம். எனக்கு நமக்கு காவல்தூதர் இருக்கார் இல்லையா? each one of us believe in the guardian angel, each one of us believes in the conscience. ஓகே, அதன் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, அடுத்த முறை பார்த்துக்கலாம், தள்ளி போட்டுனே போயிருக்கோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்குமானால், பிரியமானவர்களே, இன்று நற்செய்தியின் வழியாக நம்மோடு பேசுகிற ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, இதோப்பா இந்த திருப்பலின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக, இதோ இந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், மனம் மாற வேண்டும் என்று தெரிவித்தமைக்காக நன்றி. நான் முயற்சி செய்கிறேன் ஆண்டவரே, என் முயற்சியை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போம். Therefore we pray in the holy mass, my dear brothers and sisters, first and foremost thanking Jesus for bringing into our focus what he expects from us is nothing material but only repentance. And we also know through the grace of the Holy Spirit the areas where we need to repent. Let us take the warnings of Jesus seriously, repent and receive blessing.